வணக்கம் நண்பர்களே, நமது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஐபிஎல் 2026 தொடரில் ஏப்ரல் 27 இம் தேதி டெல்லி அருண் ஜெட்லி மைதானத்தில் நடைபெற்ற டெல்லி கேபிடல்ஸ் மற்றும் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிகளுக்கு இடையேயான 39வது லீக் போட்டியின் அதிகாரப்பூர்வ புள்ளிவிவரங்களை இப்போது விரிவாக பார்ப்போம். இந்த போட்டியில் டாஸ் வென்ற ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி முதலில் பந்துவீச்சை தேர்வு செய்தது. தங்களது சொந்த மைதானத்தில் முதலில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய டெல்லி கேபிடல்ஸ் அணிக்கு ஆரம்பம் முதலே பெங்களூரு பந்துவீச்சாளர்கள் மிகப்பெரிய நெருக்கடியை கொடுத்தனர். டெல்லி அணியின் நட்சத்திர வீரரான ராகுல் வெறும் 3 பந்துகளை மட்டுமே சந்தித்து 1 ரன் எடுத்த நிலையில் ஆட்டமிழந்தார். அவரைத் தொடர்ந்து களமிறங்கிய சாஹில் பராக் 2 பந்துகளை சந்தித்து ரன் ஏதும் எடுக்காமல் டக் அவுட் ஆகி வெளியேறினார். ஒருபுறம் விக்கெட்டுகள் மளமளவென சரிந்தாலும் அபிஷேக் கோரல் சற்று பொறுப்புடன் விளையாடி 33 பந்துகளில் 3 பவுண்டரிகளுடன் 30 ரன்களைச் சேர்த்தார். மற்ற வீரர்களால் பெரிய அளவில் சோபிக்க முடியவில்லை. அதிரடி ஆட்டக்காரரான டிரிஸ்டன் ஸ்டப்ஸ் 3 பந்துகளில் 5 ரன்கள் மட்டுமே எடுத்து ஆட்டமிழந்தார். டேவிட் மில்லர் ஓரளவு தாக்குப்பிடித்து 18 பந்துகளில் 19 ரன்கள் எடுத்தார். நிதிஷ் ராணா 9 பந்துகளில் 1 ரன்னும், குல்தீப் யாதவ் 11 பந்துகளில் 3 ரன்களும் மட்டுமே எடுத்தனர். சமீர் ரிஸ்வி மற்றும் அக்சர் பட்டேல் ஆகியோர் ரன் ஏதும் எடுக்காமல் ஆட்டமிழந்தனர். பெங்களூரு அணியின் மிக துல்லியமான பந்துவீச்சின் காரணமாக டெல்லி அணி 16.3 ஓவர்களில் தனது அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து வெறும் 75 ரன்களுக்கு சுருண்டது. பெங்களூரு அணியின் பந்துவீச்சை பொறுத்தவரை ஜோஷ் ஹேசில்வுட் மிகச் சிறப்பாக பந்து வீசி 3.3 ஓவர்களில் வெறும் 12 ரன்கள் மட்டுமே கொடுத்து 4 முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தினார். புவனேஸ்வர் குமார் 3 ஓவர்கள் வீசி வெறும் 5 ரன்களை மட்டுமே வழங்கி 3 விக்கெட்டுகளை வீழ்த்தி அசத்தினார். சுயாஷ் சர்மா 4 ஓவர்கள் வீசி ஒரு மெய்டன் ஓவர் உட்பட 7 ரன்கள் மட்டுமே கொடுத்து 1 விக்கெட்டை வீழ்த்தினார். கிருணால் பாண்டியா 2 ஓவர்கள் வீசி 9 ரன்களுக்கு 1 விக்கெட்டை வீழ்த்தினர். டெல்லி அணி நிர்ணயித்த 76 ரன்கள் என்ற மிக எளிய இலக்கை நோக்கி களமிறங்கிய ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணி ஆரம்பம் முதலே அதிரடி காட்டியது. அந்த அணியின் தொடக்க ஆட்டக்காரர் ஜேக்கப் பெத்தேல் 11 பந்துகளில் 20 ரன்கள் எடுத்து கைல் ஜேமிசன் பந்துவீச்சில் ஆட்டமிழந்தார். பின்னர் விராட் கோலி மற்றும் தேவதூத் படிக்கல் ஜோடி இலக்கை மிக எளிதாக எட்டியது. விராட் கோலி 15 பந்துகளில் 23 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் களத்தில் இருந்தார். இந்த போட்டியின் மூலம் ஐபிஎல் வரலாற்றில் 9000 ரன்களை கடந்த மாபெரும் மைல்கல் சாதனையையும் விராட் கோலி படைத்தார். மறுமுனையில் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய தேவதூத் படிக்கல் வெறும் 13 பந்துகளில் 34 ரன்கள் குவித்து ஆட்டமிழக்காமல் அணியின் வெற்றியை உறுதி செய்தார். பெங்களூரு அணி 6.3 ஓவர்களில், அதாவது வெறும் 39 பந்துகளில் 1 விக்கெட் இழப்பிற்கு 77 ரன்கள் எடுத்து இலக்கை மிக எளிதாக அடைந்தது. 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் வெறும் 12 ரன்களை மட்டும் விட்டுக் கொடுத்து 4 விக்கெட்டுகளை வீழ்த்தி வெற்றிக்கு முக்கிய காரணமான பெங்களூரு அணியின் வேகப்பந்து வீச்சாளர் ஜோஷ் ஹேசில்வுட் ஆட்டநாயகன் விருதை தட்டிச் சென்றார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவுல உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.